summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். என்னோட பாத்ல இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு. எனக்கு வந்து பெருசாக ஸ்ட்ரகிள்னு இல்லை, ஃபார்ச்சுனேட்லி டச் வுட். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அப்பா அம்மா அவங்களே புஷ் பண்ணிட்டாங்க என்ன. அண்ட் சூப்பர் சிங்கர் ஹேப்பன் டு மீ ஒரு லக், ஒரு மேஜிக் தான். ஸ்ட்ரகிள்னா இப்போ எனக்கு பர்சனலி நான் சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோக்கு வரும்போது ஐ வாஸ் 11. ஸோ ரொம்ப சின்ன வயசில் அந்த எக்ஸ்போஜர் இருந்தது. அந்த ஜேர்னியில் எப்படி எங்களை கண்டக்ட் பண்ணிக்கணுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. அந்த ஜேர்னியில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஹவு டு வி கேரி ஆர் செல்ஸ், அது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இப்போ நம்ம ஸ்கல்ப் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வரும். பட் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு என்னோட பேரண்டிங், என்னோட ஃபேமிலி, ஸ்கூல், இது எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இந்த இடத்த தக்க வச்சுக்கிறது ஒரு ஸ்ட்ரகிள். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போது நிறைய எல்லாருமே இப்போ இதுக்காக நான் ஒரு கண்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் தெரியணுக்காக ரீலை தவிர்த்து நான் பாட்டு பாடுறத தவிர்த்து வேறு ஏதாச்சும் பண்ணணும். அதை பார்க்குறாங்க. பாட்டு தான் எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ பாடுறதா எல்லாத்தையும் தெரியும். நீ வேறு ஏதாச்சும் பண்ணால் அது நல்லா வியூஸ் போகுது. நான் ஒரு தெரியாதனமாக ஒரு பொங்கல் பண்ணிட்டேன், அதை போட்டு விட்டேன், அது வேறு லெவலில் வியூஸ் போகுது. அதுக்கு அடுத்தாக்குல பேசுறவங்கலாம் பொங்கல் வேற லெவல்ல பண்றீங்கன்னு பேசுனா பாட்டு பண்ணுவீங்க. That's so sad. So அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். I have been through that confusion. So அதனால கேக்குறேன். I have also been through because as you all know I also speak very funnily at times. அப்போ அது வந்து ஐடென்டிட்டியா at times மாறி இருக்கு and I consciously tried not to keep that. எனக்கு இது கரெக்டானு தெரியல இது சொல்கிறது. பட் நிறையா பாட்டுக்கு கால்ஸ் வர்றதை விட ஆக்டிங்க்கு கால்ஸ் வரும். ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. Huge fan of her and I had a huge crush on her. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள as a singer, as a person எல்லாமே. ஸோ அந்த டைமில் when she came and when she sang in front of me, அதே மாதிரி சாதனா ஜி and ஸ்ரேயா கோஷல் இவங்க ரெண்டு பேரும் லைவ்ல பாடுறது கேட்டப்போ தான் I was just spellbound. அவங்க வைல்ட் கார்டில் வந்து உட்காரும்போது வைல்ட் கார்டில் ஐ வாஸ் சிங்கிங். லைக் பாடுறதுக்கு முன்னாடி சவுண்ட் செக்கும் போது மானசி வைல்ட் கார்ட்லையா எப்படி அப்படி கேட்டாங்க. ஓகேடா இது போதும், எனக்கு உள்ள கூட போக வேண்டாம் அப்படி இருந்தது. த்ரிஷா இல்லைனாலும் திவ்யா இருக்குடா, மச்ச மாமன் கூட மஜா நீ பண்ணுடா, நட்பு இருக்குதாடா, மத்ததெல்லாம் ஒதுக்கடா, வெட்டி பேச்சு வீண் பேச்சு தேவையில்லை எதுக்கடா, டிக்டாக் இல்லைனாலும் இன்ஸ்டால ரீல் உண்டு, தேர் இஸ் அ ஆப்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங், உனக்கு என்ன வேணுமோ அதையே நீ பார்த்திடு, அதில் உள்ள சந்தோஷம் வேற எங்கும் இல்லை டூ. உன் மௌனத்திலே சோஃபியா தாய்மொழி கேட்கிறேன், உன் கண்களினால் சோஃபியா உண்மையாகிறேன். கொட்டும் மின்னல் அசைந்தாடும் பூவில் உயிர்த்தேனாயூர வெட்கம் அங்கும் இங்கும் ரெக்கை கட்டுதே, உன் வாசம் தாயாய் தலை கோத மனம் பூக்குதே, நெற்றி முத்தம் வைக்குதே, தீ பற்றி கொண்ட காட்டுக்குள்ளே பாடும் நீயே, நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுறியா ரீரோ, நிலவில் காயும் வேட்டி சேலையோ நம்ம பார்த்து சோடி சேருது, சேர்த்து வச்ச காத்த துதி பாடுது, சுதி சேருது, என்ன புதுதாகும் அனலாகுதே தேகோ. 4 பேர் வந்து அழகா உங்களோட ஸ்டைலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல வந்து தனி இடம் வந்து பிடிச்சிருக்கீங்க. ஒரு டைம்ல வந்து ஒன்லி பிளேபேக் சிங்கிங் அது மட்டும்தான் ஒரே கோல், அதுதான் ஒரு அல்டிமேட்டா வந்து இருந்தது. ஐ திங்க் இப்போ வந்து யூ ஹாவ் இண்டிபெண்டா பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பக்கம் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, சம்வேர் நம்ம கண்டென்ட்டை நம்ம வெளியே போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹவு டு யூ சீ திஸ்? லைக் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ ப்ளேபேக் சிங்கிங் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஸ்டில் இது பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் சிங்கிங் ப்ளேபேக்கில் பண்ண முடியலையோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலையோ அப்படின்றதும் ஒன்று இருக்குது. ஹவு டு யூ லைக் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அது வந்து ஒரு கிளியராக ஆன்சர் சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் பிளேபேக்குங்கிறது வந்து நடக்கிறதுக்கான என்ன சொல்கிறது அவென்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி இப்போ. பிகாஸ் யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள் மோர், தே சீ யோர் டேலண்ட் மோர்.
எல்லாமே பார்க்க முடியும். அதே நேரத்துல there are so much people also கண்டிப்பா. இல்ல நிறைய இல்லையா அதுவும் ஸோ அதில் நான் ஐ வியூட் இன் ஒன் வே என்னன்னா, முன்னாடி வந்து எத்தனையோ சிங்கர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் திங்ஸ் ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க ஹோல் இண்டஸ்ட்ரியில் who will rule it. இது யாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா there would be at least 100 or 200 singers. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்க மார்க் வைக்க முடியுது. ஸோ மேபி she would have sung 2 songs in a year or even 5 songs in a year. He would have also done a few songs, I would have done a few songs, she would have done a few songs. ஆனால் இது வந்து now everyone is sharing that happiness. அப்போ ஐ திங்க் ஆஸ் அ ட்ரெண்ட் இது எவ்வளவோ ஹெல்த்தியர். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ நம்ம எல்லாருமே க்ரோ பண்ணும்போது ஐ திங்க் அந்த செல்ஃபிஷாக நம்ம எல்லாமே பாடணுங்கிற விஷயம் வந்து இஸ் அ வெரி செல்ஃபிஷ் மோட்டிவ். அது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பர்சனல் க்ரோத்தாக பார்த்துக்கலாம். பட் ஆஸ் அ கம்யூனிட்டி க்ரோ பண்ணால் தான் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஐ ஃபீல் கம்மி பாடினாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாரும் பாடினா தட் இஸ் எனி டே பெட்டர். அண்ட் இண்டிபெண்டன்ட் சைடுனா கூட அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி இட் சவுண்ட்ஸ். என்னன்னா இப்போ யாராவது ஃபிலிமில் பாடினாங்கன்னா அவர் வாய்ஸ் வில் இம்மீடியட்லி ரீச் எவ்ரி ஒன். இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். பிகாஸ் அது வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இல்லைனா கரெக்டான ஒரு லேபிளில் வித் த ஃபேஸ் ஆஃப் சம்மன் எல்ஸ் ஆர் இதுலனா ஷியர் லக் இவ்வளோ இருந்தால் இல்லைனா மணி டு ப்ரமோட் இட் அண்ட் டூ ஆல் தோஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் யூனோ மேக் ஷுர் யுவர் திங் இஸ் ப்ரெசென்டட் வெல். அது இருந்தால் தான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக முடியும். பிகாஸ் இந்த காலத்தில் எவ்ரி திங் இஸ் கமர்ஷியலைஸ்ட். ஸோ ஒரு ட்ரூவாக இந்தியா ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இன்னும் கஷ்டம் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. கண்டிப்பாக பிகாஸ் எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, ஸோ கெட் ஈவன் மோர் டஃபர். ஸோ ஃபிலிமில் பாட வந்தால் அதோட ஒரு அட்வான்டேஜ்னா இஃப் வி ரிலீஸ் அன் இண்டிபெண்டன்ட் சாங் அட்லீஸ்ட் சம் ஆடியன்ஸ் who are already hooked to us. இப்போ நான் இப்போ என்னோட சொந்தமான சாங் எனக்கே இருக்க டிஃபிகல்ட்டிஸ் as another thing, பட் நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்றோம். Talk about it also. Yeah, because see when I do a song, if I have an idea for a visual, I have to fund it myself. எனக்கு வந்து if I don't want to approach label, I have to fund it, I have to find the creative team. அப்போ இதெல்லாம் பண்றதுன்னா it's not an easy task. It's absolutely not. There are a lot of people who do it. I'm very inspired, but எனக்கு அவ்வளோ இது வரைக்கும் பண்ண முடியல. So I'm in the process of doing it. Hopefully this year I'll release a few. But அதனால say if I have to release 10 songs in a year, I can't. As an independent single person, I can't. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வரும் இதில். அண்ட் நமக்கு அந்த குவாலிட்டியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே சேர்ந்து வரும்போது ஆனால் இதோட அட்வான்டேஜஸ் இப்போ நாங்கள் எல்லாருமே சின்ஸ் வி ஆர் ஆல்ரெடி நோன் த்ரூ டிவி த்ரூ இன்ஸ்டாகிராம் கொஞ்சோண்டு வி ஹேவ் அ செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஹூ வில் அட்லீஸ்ட் லிசன். பட் இப்போ பியூராக ஜஸ்ட் டூயிங் their own மியூசிக் வரவங்களுக்கு தான் இன்னும் கஷ்டம் அது. ஆனால் ஐ திங்க் ஆடியன்ஸும் நிறைய வந்து வித்தவுட் லுக்கிங் அட் லேபிள்ஸ், வித்தவுட் லுக்கிங் அட் பாப்புலாரிட்டி ஓப்பனாக மியூசிக்கை நிறைய இன்னும் கேட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் இந்த லேபிளில் வந்தது, இல்லைனா இந்த ஆக்டர் அதில் இருக்காங்க, இல்லைனா இவங்களோட காம்போசிஷன், அது இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டை ட்ரூவாக கேட்க இன்னும் ஆரம்பிச்சா ஐ திங்க் இன்னும் இப்போ வந்து வி டோன்ட் சர்ச் ஃபார் மியூசிக், நோ வி ரேர்லி சர்ச் ஃபார் மியூசிக். Reels, yeah, exactly. இப்போ ரீல்ஸ் appear to us or say a music. இப்போ வந்து நீங்க யூடியூப்ல 10 சாங் பார்த்தீங்கன்னா the next song is suggested to you. Yeah. ஸோ நம்மளா போய் இந்த ஆர்டிஸ்ட்னு சர்ச் பண்ண மாட்டோம். இன்னும் முன்னாடி வந்து கேசட்லாம் வாங்கி கேட்டு அந்த மாதிரி அது இருந்தது. இப்போ வந்து we don't search for music. So I think இன்னும் நம்ம including me I'm saying நம்ம சர்ச் பண்ணி மியூசிக் கேட்க ஆரம்பிச்சாலே இந்த டெண்டன்சி இன்னும் க்ரோ ஆகலாம். So I hope industry gets more easier for musicians to put out their content without facing so much difficulty. Okay, இன்னும் ஐயோ நிறைய கேள்வி வருது. Maybe what do you like? இல்ல அவர் எல்லாமே எல்லாமே ஆக்சுவலி எல்லாம் whatever we want to talk. இல்ல இல்ல எவ்ரி மியூசிஷியன் ஹேஸ் திஸ், லைக் எல்லாருக்குள்ளயுமே இது இருக்கும். அவர் சொன்ன மாதிரி சினில பாடினா இட் ஆல்ரெடி ஹேஸ் ஆல் தி ஃபேஸஸ். ஸோ மெலடியா இருக்கட்டும் இல்லை ரீல்ல டான்ஸ் பண்ணி போடுற மாதிரி ஒரு சாங்கா இருக்கட்டும், இட் இஸ் அ ஹிட். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ ரீல் கான்டென்ட், அப்போதான் அது ஹிட் ஆகும். அது ஒரு ப்ரெஷரா இருக்கா எங்கேயாவது? ஆமா கண்டிப்பா. சம்டைம்ஸ் இட் இஸ் அ ப்ரெஷர். ஆனால் இல்லை நான் மெலடி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் டஃப் ஆல்சோ. பிகாஸ் அவ்வளோ ரீச் ஆகாது. அண்ட் வி ஹாவ் டு ஸ்ட்ரகிள் டு ரீச், லைக் பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது மெலடிஸ் பண்ணலாம். நல்லா இருக்கிற மெலடிஸுமே ரீலில் ட்ரெண்ட் ஆகிற ஒரு சாங்குக்கு ஈடாக ட்ரெண்ட் ஆகாது. பட் ரெண்டுமே ஈக்குவலி நல்லா தான் இருக்கும். ஆனால் பீப்புள் won't listen to that. அதுதான் ஒரு சேட் பார்ட், ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கலாம். அண்ட் மெலடியாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஃபாஸ்ட் பேஸ் நம்பராக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு ட்ரெண்ட் இட் ஆன் அ ரீல். அப்படின்னா மட்டும்தான் இட் வில் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு வருது. இட்ஸ் சேட் பார்ட் எனக்கு தோணுது. இட் இஸ் வெரி சேட். இட்ஸ் அபௌட் மைண்ட் செட். ஒருத்தருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. இந்த ஒரு டாபிக்ல இருந்து அது ஒரு மைண்ட் செட் தான். ஒரு ஆர்டிஸ்ட் அதை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்கங்கிறது தான் அது. ஸோ இப்படி எனக்கு ஆடியன்ஸ்க்காக நான் இந்த பாட்டு பண்ணணும், பியூர்லி ஃபார் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு செட் இருக்கும்.
இது 50-50 ஆடியன்ஸ்க்கும் வேணும், எனக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது ஒரு குரூப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இல்ல எனக்கு பிடிச்சது மட்டும் நான் கொடுப்பேன், அதை நீங்க கன்சியூம் பண்றதா பண்ணுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த கேட்டகரிஸ்ல எதுல நம்ம இருக்கோங்கிறது தான், நம்ம எங்க பிளேஸ் பண்ணிக்கிறோங்கிறது is very important. நீங்க எது மாதிரி எதுல ஃபிட்? நான் ஐ எம் ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங். ஐ திங்க் அது ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா இண்டிபெண்டன்ட் சொன்ன மாதிரி அது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. நாட் ஜஸ்ட் ஃபார் சிங்கர்ஸ், ஒரு கம்போசர் ஆகட்டும், ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர் ஆகட்டும், ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் முன்னாடி ஒரு படத்துக்கு சைன் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரொடியூசரோட பேசணும், ஒரு டைரக்டருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஸோ அது எல்லாமே பிரேக் பண்ணுது இந்த ஸ்பேஸ், அண்ட் மக்களும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க, விச் இஸ் a வெரி குட் திங். ஆனால் அதில் இருக்க நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ப்ளேபேக் சிங்கிங் பற்றி நமக்கு இவ்வளோ வருஷம் நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ வி நோ ஒரு ப்ளேபேக் சிங்கர்கிட்ட கேட்கலாம் இதில் என்ன பிரச்சனைன்னு. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கேட்குறதுக்குமே வந்து அந்த க்ரோத் இப்போ தான் நடந்துட்டுருக்கு. பட் இட்ஸ் a நைஸ் சேஞ்ச். மானசி ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த ரீல் கான்டென்ட்டா ஒன்று பார்க்க வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டுட்டு நான் வரேன் திருப்பி. இதுக்கு நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ நான் ஒரு மியூசிக் லிசனரா வந்து ஒரு பாட்டை ஃபுல்லா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு சின்ஸ் வந்து ரீலில் வந்து ஒரு பர்டிகுலர் பாட்டு மட்டும் திருப்பி 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 வர்றதுனால என்னால் அந்த ஃபுல் பாட்டை என்ஜாய் பண்ணவே முடியல. அந்த நான் வந்து பியோர் ஒரு மியூசிக் பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு கம்ப்ளீட் ஆடியன்ஸாக பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறேன். ஸோ அந்த பாட்டை மட்டும் நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அதோட பியூட்டிஃபுல்லான காம்போசிஷனோ இல்லை ஏதோ ஒரு அழகான விஷயமோ நான் மிஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு வேயாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆர் இதை வந்து இட் வில் லீட் டு த பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ஆமாம் மிஸ் அவுட் ஆகுது த ஹோல் சாங் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அகெயின் அது அந்த சாங்கை பொறுத்து. இப்போது ரீசெண்டாக வந்த கட்சி சேர அந்த ஒரு ஹூக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பாட்டும் போய் கேட்டாங்க. இப்போது எல்லாருக்குமே ஃபுல் சாங் தெரியும். அண்ட் இது ஒரு கேட்டகரி. இப்போது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணணும்னா, பிரதீபண்ணா ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எடுத்திங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டு அவர் கொடுப்பாரு. பட் மக்கள் வந்து இந்த ரீலில் இருக்கிற ஹுக் இல்லை, ஒரு லைன் இல்லை, ஒரு டான்ஸ் இல்லை அப்படின்னு யோசிக்காமல் அவர் பாட்டையும் போய் கேட்பாங்க. ஸோ இது வெரைட்டி ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. நிறைய பேர், நிறைய விதவிதமான மக்கள் ஒரு மாதிரி இந்த கன்சியூம் பண்ணுவாங்க. பட் இதனால் மிஸ் அவுட் ஆகுதான்னு கேட்டால் மேபி அந்த ரஷ்ல இருக்கிறவங்க அதை மிஸ் பண்ணலாம். அந்த ஆர்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பராக போய் இது கேட்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு வேறு கேட்டகரி ஆஃப் மியூசிக் லவர்ஸ் ஃபுல்லாக போய் கேட்பாங்க. அகெயின் இது மக்கள் கிட்ட தான் இருக்குது. நான் அவங்களுக்கு தே பிளே ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், தே பிளே ஹியூஜ் ரோல் இதில். ஓகே, அவங்க கரெக்டாக செய்யணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ப்ளேபேக் சிங்கிங் பற்றி பேசிட்டு இருந்த ஒரு பக்கம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக தான் வந்திருக்கீங்க. ஸோ எல்லா ஸ்ட்ரகிளும் நீங்கள் வந்து 2 பக்கமே ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல? இருக்குது, சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்கும். அது இப்போ நாங்களாம் ரியாலிட்டி ஷோவில் காம்படிஷனில் இருக்கோமோ இல்லையா, வெளியே ஒரு பெரிய காம்படிஷனில் இருக்கும். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, நிறைய விஷயம் மாறிக்கிட்டே வருது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணணும். இப்போ ஃபீலுக்காக பாட்டு போய் ரீலுக்காக பாட்டு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம். இல்லை, அதை பற்றி நான் ஒரு சாங் பண்ணிட்டுருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணிருக்கேன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ விஷயம் இது இருக்குது. இது இப்போ நான் பண்ணுற சாங்கு நான் லேபிளில் மிஸ் பண்ணுறேன் அவங்க சொன்னால், அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இருந்துச்சுன்னா அது நாளைக்கு லேக்ஸில் மில்லியன்ஸில் போகும், கண்டிப்பாக போகும். ஏன்னா அதுக்கான புஷ் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கான இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிட்டு வச்சு ரீல் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது நானே தான் எல்லாமே பண்ணணும், A to Z நான் தான் பண்ணணும். ஏன்னா அப்போ நானுமே பண்ணுறேன், நான் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் 3 பேர் தான். ஸோ எங்களோட டேரக்டர் தான் சினிமாட்டோகிராஃப் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், எடிட் பண்ணுவார், கலர் பண்ணுவார். நானும் என் ஃப்ரெண்டும் ஆடியோ சைடு பார்த்துக்குறோம். இப்போ இதை எப்படி புஷ் பண்ணணும்? நாங்கள் வீடியோ பார்த்துக்குறோம், ஆடியோ பார்த்துக்குறோம், யூடியூப்பில் போட்டுருவோம். அது போகாது. ஏன் போகாது? ஏன்னா அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் இல்லை, அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் காசு போடணும். காசு எங்கே இருக்குது? இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்ககிட்ட அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்கள ஷேர் பண்ண சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சைட்லேருந்து இது பண்ண முடியும். நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் கலாட்டில் நிறைய சேனல்ஸ் இருக்காங்கள்ல, சேனல்ஸில் பேசி அவங்ககிட்ட ஒரு சில இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணி, அப்புறம் ரேடியோ சிட்டி நிறைய மாதிரி அந்த மாதிரி ப்ரமோட் பண்ண தான் முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான், காசு இல்லாமல் ஒரு சில இது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில இதில் கேட்டு ப்ரமோட் பண்ணுறது, அதுலேருந்து எவ்வளோ போகுது அவ்வளோதான், அதோடு அது நின்றும். இப்போ அதுக்கான உழைப்பு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு மேட்ரு இருக்குது, விஷயம் இருக்குது. நான் போட்டால் அது போகலை, லேபிள் போட்டால் போகும், படத்தில் வந்தால் போகும். அது ஏன்? அதுதான் ஒரு கேள்விக்குறியாகவே எப்பவும் இருக்குது. அது பற்றி பேசினா நிறைய போய்கிட்டே இருக்கும். ஏதாவது ஆட் பண்ணுமா டு திஸ் அவங்க சொன்னது? இவரே சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் ஆட் ஆன்ஸ் சும்மா அப்படிலாம் இல்லை. It's no, it's everything is so valid actually. Yeah. ரீல் கண்டென்ட் பற்றி ஏதாவது யூ லைக் டு சே?
இல்லை ஐ மீன் ட்ரெண்ட்ஸ் கீப் சேஞ்சிங். அது கண்டிப்பாக இப்போ ஒரு இதுதான். பிகாஸ் எல்லாருமே அதான் சொல்கிறேன், we are all scrolling over midnight before sleep, after waking up, while brushing the teeth, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து we are not, அதான் என்னோட அதில் ரீலோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கண்டென்ட் இஸ் பீங் given to us, ரைட்? நம்ம யாராவது கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் பீங் given to us. நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது we are not consciously scrolling. ஸோ நம்ம வந்து கேட்குற நிறைய மியூசிக் வந்து அன்கான்ஷியஸ் லிசனிங் தான், நம்ம ஆர் பாசிவாக தான் கேட்குறோம், அதுதான் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ ஏன் அந்த சாங் சூஸ் பண்ணுறாங்க, ஆர்கானிக்காக சூஸ் பண்ணுறாங்களா இல்லை புஷ் பண்ணி சூஸ், இட்ஸ் a big question. ஸோ திங் இஸ், தட் இஸ் a reality, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ if someone is willing to make music by themselves, I think அது தானாகவே if people like it, they will like it. நம்ம புஷ் அதுவும் அவ்வளோதான், அது அந்த டைமிங் இருக்கும். எந்த சாங் நம்மளுக்கு கிளிக் ஆகும்னு சொல்லவே முடியாது. நம்ம ஒரு சில விஷயம் பண்ணிருப்போம், நம்ம ஒன்று எதிர்பாராம சும்மா நார்மலாக ஒன்று பண்ணி போட்டிருப்போம், அது பாட்டா நல்லபடி வேற லெவலில் போயிட்டு இருக்கும். ஸோ எங்கே எப்போ ஏதாவது பண்ண முடியாது, நம்மளோட ஒர்க்கை மட்டும் நம்ம கன்சிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் ஷி மென்ஷன் about பிரதீப் அண்ணா. எனக்கு எப்போவுமே பிரதீப் அண்ணா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஃபார் ஒன் ரீசன் இஸ் தட் அவர் the time he started singing எல்லாம் வந்து இட்ஸ் வே பேக் இல்லையா, 2008-9 ஃபிலிமில் பாட, ஐ திங்க் ஐ might be wrong, பட் அட்டகத்தி டைம் வச்சுக்கலாமா அந்த டைம்? அதுக்கு முன்னாடி எந்திரன்ல பாடிருக்காரு, ஐ டோன்ட் நோ எந்த இந்திரல அந்த ஓகே பாடிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் he would have sung definitely. ஆனா அவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது from like much later இல்லையா. பட் ஐ திங்க் அவர் அப்பவும் அவருக்கு ட்ரூத்ஃபுல்லான அவர் ட்ரூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ற மியூசிக் what he was doing throughout. So I think it was a very big inspiration to be patient. நம்ம பண்ற விஷயம் ஒழுங்கா நம்ம இஷ்டப்படுற மாதிரி பிடிக்கிற மாதிரி பண்ற விஷயம் வந்து when you keep doing, sometime if it is good, அது வேற ஒரு விஷயம் இருக்குது இல்லைன்னா, we can do art, we can be selfish about our art. என் ஆர்ட் யாரும் கேட்கறது இல்லை, my art is good எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஐ திங்க் இந்த வேர்ல்டில் வந்து when someone creates something, அது மிச்ச ஆளுங்களுக்கு யூஸ் ஆனாதான் அது ரிசீவ் பண்ணுவாங்க. அது it's like a truth, it has to match between each other, no? அது இல்லைனா மேபி ஐ டூ பேஷனேட்லி, பட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஐ கான்ட் பிளேம் தெம் ஆல்சோ, இட்ஸ் அ சிச்சுவேஷன், பட் ஐ ஜஸ்ட் விஷ் இட்ஸ் மோர் ஓப்பன். தட்ஸ் இட். ஐ திங்க் அந்த ஆர்ட் வந்து அதோட டைம் தேடிக்கும்னு நினைக்கிறேன்ல. வெரி ட்ரூ, தட்ஸ் இட். யா, மினிமலி புட் ஆல்சோ. எல்லாமே பப்ளிக் கையில தான் இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி எல்லாமே ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. இப்போ நாங்க வந்து வெளில இருந்து சிங்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே வந்து ஷார்ட்டடா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. பட் பேசும்போது வெளியே ஒரு காம்படிஷன் இருக்குன்றது ஒரு பாயிண்ட் விச் இஸ் ரியல். எனி டே நம்ம ரீப்ளேசபிளா போகலாம் விச் இஸ் ரியல். அப்படின்னும் போது த ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். இவ்வளோ கஷ்டங்கள் நாங்க பார்த்துட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா வாட் யூ டு லைக் டு சே? ஐ ஸ்டார்ட் வித் யூ. இது என்னோட பாத்துல இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஆக்சுவலி இதுக்கு நான் ஆரம்பிச்சேன். ப்ளீஸ் பிகாஸ் எனக்கு வந்து பெருசாக ஸ்ட்ரகிள்னு இல்லை, ஃபார்ச்சுனேட்லி டச் வுட். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அப்பா அம்மா அவங்களே புஷ் பண்ணிட்டாங்க என்ன. அண்ட் சூப்பர் சிங்கர் ஹேப்பன் டு மீ ஒரு லக், ஒரு மேஜிக் தான் சூப்பர் சிங்கர். ஆக்சுவலி நான் கோவிட் டைமில் உள்ளே வந்தது சூப்பர் சிங்கர். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போர் அடிச்சது வீட்டில். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டது. தேர்ட் ஆடிஷன்லேருந்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது வரைக்கும் நானும் போய் சொல்கிறாங்க அப்படி தான் போனேன். ஸோ அந்த மாதிரி அண்ட் பீப்புள் ஆல்சோ ரிசீவ் மீ வெல். அது ஒரு பெரிய ஃபார்ச்சுனேட், அது ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அமைஞ்சுது. அண்ட் அவ்வளோதான், அப்படியே இது வரைக்கும் போயிட்டு இப்போ இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு எங்கள் சீசன் முடிஞ்சு. பட் பீப்புள் ஆர் ரிசீவிங் மீ வெல் ஒன்லி. போயிட்டுருக்கு. ஐ எம் சிங்கிங் ட்ராக்ஸ் எல்லாம் பாடிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ எம் லக்கி இன் தட் வேஸ். ரொம்ப ஸ்ட்ரகிள், நான் ரொம்ப இது கஷ்டப்பட்டேன், அடிப்பட்டேன், அப்படிலாம் எனக்கு எதுவும் நடக்கலை ஃபார்ச்சுனேட்லி. ஓகே. ஸோ என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கோயிங் வித் தி ஃப்ளோ. ஓகே. வேற யாராவது ஸ்ட்ரகிள்னா இப்போ எனக்கு பர்சனலி நான் சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோக்கில் வரும்போது ஐ வாஸ் 11. ஸோ ரொம்ப சின்ன வயசில் அந்த ஒரு எக்ஸ்போஜர் இருந்தது. அந்த ஜேர்னியில் எப்படி எங்களை கண்டக்ட் பண்ணிக்கணுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. அந்த ஜேர்னியில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஹவு டு வி கேரி ஆர் செல்ஸ், அது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இப்போ நம்ம ஸ்கல்ப் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வரும். பட் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு என்னோட பேரண்டிங், என்னோட ஃபேமிலி, ஸ்கூல் இது எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. பட் அதை தாண்டி வேறு ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னா ஐ திங்க் எல்லாருமே இதுக்கு ரிலேட் பண்ணுவாங்க. பேர்ன் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பப்போ நடக்கும். செஞ்சதே செஞ்சிட்ருக்கோம், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த இடத்துல என்ன ஒரு பிரேக் எடுத்து ஒரு பாஸ் பண்ணி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவோம், கொஞ்சம் யோசிக்கணும், அடுத்து என்ன பண்ணலாம், புதுசாக ஏதாவது கற்றுக்கலாமா. அந்த பேர்ன் அவுட் ரொம்ப அடிக்கடி ஒரு ஒரு குட்டி குட்டி இன்டர்வல்ஸ்க்கு நடுவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச். பட் ஐ திங்க் அது பழகிட்டு இருக்கும். அது ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஓகே ஓகே. இந்த இடத்த தக்க வச்சுக்கிறது ஒரு ஸ்ட்ரகிள் தான். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போ நிறைய எல்லாருமே
இப்போ இதுக்காக நான் ஒரு கண்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் தெரியணுன்றதுக்காக ரீலை தவிர்த்து நான் பாட்டு பாடுறத தவிர்த்து வேற ஏதாச்சும் பண்ணணும். அதை பார்க்குறாங்க. பாட்டு தான் எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ பாடுறதா எல்லாத்துக்கும் தெரியும். நீ வேற ஏதாச்சும் பண்ணால் அது நல்லா வியூஸ் போகுது. நான் ஒரு தெரியாதனமாக ஒரு பொங்கல் பண்ணிட்டேன், அதை போட்டு விட்டேன், அது வேற லெவலில் வியூஸ் போகுது. அதுக்கு அடுத்தாக்குள்ள பேசுறவங்கலாம் பொங்கல் வேற லெவலில் பண்ணுறீங்கன்னு பேசுனா பாட்டு நல்லா பண்ணி ஸோ அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்போ நான் சரி ஓகே நடுவில் இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் பாட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. ப்ளஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது மும்பைலேருந்து அங்கே ஒரு இண்டிபெண்ட்டாகவே ஒர்க் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுமே எங்களுக்கு பெரிய சோர்ஸ் இருக்காது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரூம் இவ்வளோ தான் ரூமு, எங்கள் சித்தப்பாவோட ஆஃபீஸ். அதுக்குள்ளேயே ஒரு ஃப்ரிட்ஜு செட்டப் வச்சு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு உள்ளே இந்த ஆப்பிள் வைக்கிறது அந்த மேட்டரியெல்லாம் ஃபுல்லாக சுற்றி வச்சு மேலே ஃபுல்லாக போர் வச்சு மூடிட்டு நார்மல் ஸ்டாண்டு நார்மல் மைக் வச்சு என்ன சொல்லுவாங்க இந்த மவுத் ரிப்பன் அரிப்பு அதுதான் நம்மளுக்கு ஃபில்டர் வச்சுட்டு உள்ளே இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா டார்ச் லைட்டை தொங்க விட்டு நைட்டு 12-1 மணிக்கு மேலே தான் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டுடியோ போக ஆரம்பித்தோம், கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணலாம். 700 per hour அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி இப்போ வெளியே ஒர்க் பண்ணிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி வந்து அது ரெக்கக்னிஷனுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட் ஆர்டிஸ்ட் நீட்ஸ் தட் ரெக்கக்னிஷன்ல. ஆனா அது எதுக்காக கிடைக்குதுங்கிறது நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்குள்ள போயிருக்கீங்களா? கண்டிப்பா. இப்ப இவர் பொங்கல் வச்சதுக்கு இவளை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லைன்னா நான் பொங்கல் வச்சதுக்கு என்ன ரெக்கக்னைஸ் பண்றீங்களா வருத்தப்படுறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். I have been through that confusion, so அதனால கேக்குறேன். I have also been through because as you all know I also like speak very funnily at times. அப்போ அது வந்து ஐடென்டிட்டியா at times மாறி இருக்கு and I consciously tried not to keep that. ஏன்னா எனக்கு வந்து I want to be not like என்ன பார்த்தா ஒரு மியூசிஷியன்ங்கற ஒரு ஞாபகம் ஃபர்ஸ்ட் வந்தா see I'm thankful. ஏன்னா personally வந்து people connect பண்றது ஒரு பெரிய blessing. like எல்லாருக்குமே அது கிடைக்காது but I'm also very thankful for all that. ஆனா இருந்தாலும் at one point I decided இல்ல என்னோட music should be my first step. அது வந்து it's my personal side. அது வந்து இருக்கட்டும் but may my music convey more than what I just am. அந்த மாதிரி ஒரு decision I consciously took after a point. and அது மட்டும் இல்ல அது வந்து see இது எல்லாம் நடக்கும். என்னன்னா it's a part of life at the end of the day. நம்ம வந்து மீதி ஆளுங்க நம்மளை எப்படி perceive பண்ணுவோம்னு நமக்கே தெரியாது. if you ask even the greatest of greatest people அவங்க personal side அவங்க what they try to project will not be what people perceive them of. it's always like that. நம்ம வந்து கெட்டவனா நினைக்கிறவன் வந்து நல்லவனா இருந்திருக்கலாம். it can be vice versa. so அது beyond a point is just happening. அது நல்லா நடந்தா we are lucky, இல்லனாலும் I think we are lucky in one way or the other. I think அது ஒரு flowல நம்ம ரொம்ப சீரியஸா அதை பார்க்காம maybe let's enjoy it and take it, but we should also be conscious of what we want to do. அது எப்படி ரீச் ஆகும் நம்ம கையில இல்ல ஒரு லெவலுக்கு மேல. that's what I feel. எனக்கு இது கரெக்டான்னு தெரியல இது சொல்கிறது. பட் நிறையா பாட்டுக்கு கால்ஸ் வர்றதை விட ஆக்டிங்க்கு கால்ஸ் வரும். ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது நல்ல விஷயமா இல்லை நான் லைக் அண்ணா சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப் ஆஸ் அ சிங்கர் ஆஸ் அ மியூசிஷியன். ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை சார் நான் ஆக்டிங்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை முதல்ல நான் மியூசிக்லேயே இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட் இஸ் நத்திங். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்றுமே இல்லை, 1% மேபி. பட் இன்னும் நான் நிறையா மியூசிஷியனாக வெளில தெரியணும். மானசி சிங்கர்னு வேணும் எனக்கு, மானசி ஆக்டர் வேண்டாம். அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி கால்ஸ் நிறையா வரும். ஸோ வெளியே போனால் நீங்கள் சிங்கர் தானே அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் இந்த மாதிரி அப்ரோச்சஸ் நிறையா இருக்கிறதுனால இப்போது ஒரு மியூசிக்கல் வீடியோ லைக் ஹிந்தி சாங் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் வரும் உள்ளுக்குள்ளே. அப்படி அது வந்து லைக் அதில் வந்து உங்களை லீட் ரோலாக புஷ்ன்னு போயிடும். அப்படி இருக்கும்போது ஓகே சார் இல்லை சார் பாடிட்டு ஃபீச்சர் ஆடுதுன்னா அது வேறு, பட் ஃபீச்சர் மட்டும் நான் பண்ணுறதில்ல. ஐம் நாட் அன் ஆக்டர், ஐம் சிங்கர். அப்படி சொன்னால் லைக் நிறைய பேருக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி இந்த ஃபியூச்சர் ஆஃப்டர் ஐ எனக்கு வந்தக்கப்புறம் மேபி ஐ ட்ரை, மேபி ஐ எக்ஸ்ப்ளோர். பட் இப்போ அந்த மாதிரி கால்ஸ் வந்தா ஒரு மாதிரி சேடா இருக்கும். பட் அதுவும் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. கரெக்ட். அது ரொம்ப டிஃபிகல்ட்ல. சேயிங் நோ இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் திங்ல. ஏன்னா ஆப்பர்சூனிட்டிக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சோ இதுக்கு அஸ்பைரிங் ஆக்டர்ஸே என் கூடயே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வரல, எனக்கு ஏன் வருது அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு sometimes ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். whether to reject it or to take it. ஓகே, அன்பிரெடிக்டபிள். நீங்க எனக்கு
பெருசா அந்த மாதிரி இருந்தது இல்லை. இல்ல ஜென்ரலாவே எனக்கு வேற மாதிரி ஏன்னா நான் வந்து ரொம்ப வாட் ஐ புட் அவுட் ஆன் சோஷியல் மீடியா அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நான் அப்படி போஸ்ட் பண்றது அண்ட் வாட் ஐ ப்ராஜெக்ட் ஹவ் ஐ ப்ராஜெக்ட் மை செல்ஃப் அதை நான் பார்த்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல நிறைய விஷயம். ஓகே ஓகே. ஸோ சேஃப் ஸ்பேஸ்ல தான் நீங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. Yeah, ஸோ இந்த ஜேர்னில நிறைய அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் எனக்கா இது நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும்ல. லெட்ஸ் டாக் அபவுட் தட். நிறைய இருக்கும். அவங்களுக்குலாம் நிறைய இருக்கும். பட் எனக்கு குட்டி 2-3 இருக்கு. இல்ல நோ உங்களுக்கு நிறைய வருஷம் இருக்குல்ல அது அப்படி வாட் அவங்க 11 இயர்ஸ்ல வந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் நிறைய இருக்கும்ல. அதனால நான் முடிச்சிடுறேன். இல்ல லைக் ஃபர்ஸ்ட் லான்ச்ல நான் அண்ணா கூட தான் பாடினேன். மை இன்ட்ரோ வாஸ் வித் அண்ணா வித் ஹிஸ் சாங் உனக்காக வாழ நினைக்கிறேன் தான் நான் பாடினேன். அண்ட் அவர் கூட ஃபோனில் ஃபஸ்ட்டு பேசுவேன். ஹலோ சார் என்ன பாட்டு அப்படி கேட்டேன். நான் ஐ வாஸ் லைக் அண்ணா கூட இல்லை. ஏன்னா ஐ வாஸ் ரொம்ப பயம். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. சூப்பர் சிங்கர் வந்து தான் நான் வளர்ந்த உள்ள கேரக்டர் வைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஐ ஓப்பன்ட் அப் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர். எல்லாமே அப்படி தான். ஸோ ரஹ்மான் சார் கண்ணால் பார்த்தது, சித்ராம்மாவை பார்த்தது. ஸோ சித்ராம்மாலாம் எனக்கு தெய்வம். அப்படி இருந்த ஒருத்தவங்கள நான் கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு ரிஹர்சல் டைம்லலாம் நான் கண்ணில் தாரையாக தண்ணி கொட்டி அங்கே இங்கே குதிச்சு ஓடிட்டு இருந்தேன். ஸோ அப்படிலாம் பார்த்துட்டு அவங்க வைல்ட் கார்டில் வந்து உட்காரும்போது வைல்ட் கார்டில் ஐ வாஸ் சிங்கிங் லைக் பாடுறதுக்கு முன்னாடி சவுண்ட் செக் போது மானசி வைல்ட் கார்ட்லையா எப்படி அப்படி கேட்டாங்க. ஓகேடா இது போதும் எனக்கு உள்ளே கூட போக வேண்டாம் அப்படி இருந்தது. அண்ட் ரஹ்மான் சார் வந்து பாடி முடிச்சதுக்கப்புறம் the camera loves you and the mic also loves youன்னு சொன்னார். ஸோ ஓகே டன் ஐம் டன் வித் திஸ் லைஃப் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மொமெண்ட் சங்கர் சார் கூட பாடினது அதெல்லாமே மொமெண்ட்ஸ். சூப்பர். 2 மொமெண்ட் மட்டும் சொல்லிட்டேன். ஒன்று வந்து when I was 17 ஒரு ஷோவில் இருந்தபோது ஸ்ரேயா கோஷல் மேம் had come as a judge அந்த டைமில். And I'm a huge fan of her and I had a huge crush on her. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள as a singer, as a person எல்லாமே. ஸோ அந்த டைமில் when she came and when she sang in front of me, அதே மாதிரி சாதனா ஜி அண்ட் ஸ்ரேயா கோஷல் மேம் இவங்க 2 பேரும் லைவ்ல பாடுறது கேட்டப்போ தான் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்பெல் பவுண்ட். அது வந்து அவங்க எங்கிட்ட எதுவும் சொல்ல அதை பற்றியே இல்லை. ஆனால் அவங்கள அந்த விட்னஸ் பண்ணது வாஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் எவர் மோட்டிவேட்டிங் டேஸ் ஃபார் மீ இன் மை லைஃப். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சாரோட அவரை மீட் பண்ணதெல்லாம் இருக்கு. ஆனால் அதை விட அந்த ரெக்கார்ட் பண்ணது சோஃபியாங்கிற சாங் வந்து எனக்கு ரெக்கார்டட் சார் தான் ரெக்கார்ட் பண்ணார். அண்ட் அந்த டைமில் ஒரு இட் ஹேப்பன் ஏர்லி இந்த மார்னிங் at 6:30 மாதிரி. அப்போ டக்குன்னு முடிஞ்ச அந்த செஷன். ஆனால் ஐ வாஸ் அண்டர் ஸோ மச் ஸ்ட்ரெஸ், பயம் எல்லாமே சேர்ந்து நான் ஒரு டக்குன்னு இம்ப்ரவைசேஷன் அது இது நிறைய என்னெல்லாமோ எப்படி இல்லாமல் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நைஸ் நடுவில் இந்த நைஸ் குட் எல்லாம் கேட்கும். தட்ஸ் வென் ஐ ட்ரூலி ஃபெல்ட் ஓகே நான் வேறு யாராதோடும் அந்த இமேஜினேஷனுக்கும் என்னால் பாட முடியுது. சம்திங் இன் மீ தட் ஐ கேன் க்ரோ மோர்ங்கிற மாதிரி ஒரு ஹம்பிளிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிளஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் தட் செஷன் அண்ட் சோஃபியா மாதிரி ஒரு சாங் எனக்கு தட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் சாங் ஃபார் மை சிங்கிங் ஸ்டைல். அது எனக்கு கிடைக்கணும்னு தெரியல. ஆனால் I think எனக்கு அந்த மொமெண்ட்ல I think I changed a lot within myself. So that was a very transforming moment. Wow, super. Okay. எனக்கு இதுக்குள்ள வந்ததே பெரிய விஷயம். ஏதாவது ஒன்னு பர்టిక్యులரா லைக் உங்களை ரொம்ப டச் பண்ண ஒரு மொமெண்ட் இல்லனா மியூசிக் ஹஸ் given this to me அப்படின்ற மாதிரி. இவ்வளோ ஆடியன்ஸ் லவ் எங்கே போனாலும் பார்க்குறாங்க, நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்துலாம் மெசேஜ் வருது, இது கால் வருது. அப்படிங்கிறம்போது இவ்வளோ இடத்துலேருந்து நம்மளை பார்க்குறாங்களா, நம்மளை தெரியுது, அந்த மாதிரி அது ஒரு ஆச்சரியம். ப்ளஸ் சங்கர் சார் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். என்கிட்ட அவர் நம்பரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு நடுவில் நான் ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னார் நம்ம ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு நான் காஸ்மோவில் உட்காந்துருக்கேன். ஹாய் ஐஎன்ஆர் திஸ் இஸ் சங்கர் மகாதேவன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. எனக்கு இவர் தானா வேறு யாருமான்னு சொல்லிட்டு டவுட்டு. நான் திருப்பி இஃப் யூ ஃப்ரீ கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஃப்ரீ தான் சொல்லிட்டு அப்படியே வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணுறேன். எடுத்துட்டார். ஐஎன்ஆர் ஹவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்படி ஒரு பாட்டு இருக்குது நம்ம பண்ணலாமா சார் பண்ணலாமான்னு நீங்கள் சொன்னால் போதும் பண்ணிடுறேன். மும்பை வரணுமா இங்கே வரணுமா இங்கே வச்சு பண்ணலாம், நம்ம மீட் பண்ணலாம். நான் ஷூட்டுக்கு வருவேன். நான் இப்போ ஜூனியர் ஷூட் போயிட்டு இருந்தது அப்போது சீசன் 8. ஸோ ஷூட்டுக்கு நீங்கள் வாங்க நம்ம பேசலாம்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் திருப்பி போயிட்டு மீட் பண்ணிட்டு பேசிட்டு திருப்பி எனக்கு ஒரு சாங் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ஃபைல் அனுப்புனார். நான் பட்னு ஒரு இதை எழுதி அனுப்பிவிட்டேன். ராசாத்தின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, இண்டி சாங்கு எழுதி அனுப்பிவிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பிவிட்டேன். வா ஐஎன்ஆர் சூப்பர் லவ்யூடா வேற லெவலில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. இவர் தான் இப்படி பேசுகிறாரா, எனக்கு ஒரு ஆச்சரியம். அடுத்த நாளே ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பியாச்சு. நான் வந்து ரஃபாக தான் ரெக்கார்ட் பண்ண தான் எனக்கு ஒரு தாட்டு. நார்மலாக ரெக்கார்ட் பண்ண ஒரு கேட்கறதுக்காக கேட்குறாரு போல். நான் த்ரோ தேவையா த்ரோ பண்ணிட்டு
ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்டேன். அடுத்த ஒரு மாதத்தில் அது வரைக்கும் எதுவும் இல்லை. அடுத்த ஒரு மாதத்தில் ஷூட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பார்த்தா அதை வச்சு அவர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டாரு. ட்ராக்கு அவரு அந்தரிதாசன் நான் 3 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி ட்ராக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டாரு. அப்போ தான் நான் பாட்டே கேட்குறேன், ஷூட்டில் தான் கேட்குறேன் நான் ஃபைனலாக பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது அவர் கூட ஷூட் பண்ணது ப்ளஸ் அவர் நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கோம் அந்த மாதிரி ஒரு மைண்டே கிடையாது. ஜாலியாக இருப்பார், செம்ம ஜாலியாக இருப்பார். அவர் கூட ஷோஸ் பண்ணவும் சரி பேசும்போதும் சரி ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். செம்ம ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் நம்மளுக்கு தான் நடக்குதா அந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். So அது மறக்க முடியாது. ஸ்வீட் நிறைய இருக்கும்ல பிரியங்காக்கு. நிறைய இருக்கு. ஆனா ஒரு சிலது எனக்கு குயிக்காக ஞாபகம் வருது. நிறைய ஐடல்ஸ் இருக்காங்க, நிறைய ரொம்ப பிடிச்ச சிங்கர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபியூ மென்ஷன் பண்ணால் பிபிஎஸ் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். ஸோ அவர் ஒரு ஷூட்டில் ஒரு ரவுண்டுக்கு வந்திருந்தார். ஸோ அன்னைக்கு நான் நாளை இந்த வேலை அப்படின்னு பாட்டு பாடினேன். அது கேட்டு அவர் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கெல்லாம் நம்பவே முடியல. ஏன்னா நான் அவர் பாட்டு அவ்வளோ கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர். அண்ட் எஸ்பிபி சாரோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணது. இப்போ ரீசெண்டாக அகைன் இன்னொரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே ஹரிஹரன் சார் அவரோட ஒரு ஷோ பண்ணது. இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ். அண்ட் இதையும் தாண்டி வெளியில் போகும்போது நிறைய பேர் எங்களை மீட் பண்ணி நிறைய ஸ்வீட் திங்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே நிறைய மைண்ட் இருக்குது. ஸோ இப்போ கேட்கும்போது ஃபீல் தான் ஞாபகம். ரொம்ப சீரியஸான விஷயங்கள்லாம் பேசிட்டோம். பேசிக்கிட்டே இருந்தேன். இப்படி உங்களை பாட வைக்கலன்னா வந்து எங்கள் ஆடியன்ஸ் வந்து எங்களை அடி பின்னிடுவாங்க. ஸோ உங்கள் மனசுக்கு இப்போ என்ன பாட்டு பாடணும்னு தோணுதோ அதை அப்படியே ஒருத்தராக பாடிட்டீங்கன்னா வந்து தனித்தனியாக ஒரு பாட்டு. சோ என்னோட ஒரு ஹிந்தி சாங் தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணேன். சில் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஓகே நானே எழுதுனது. த்ரிஷா இல்லைனாலும் திவ்யா இருக்குடா, மச்ச மாமன் கூட மஜா நீ பண்ணுடா, நட்பு இருக்குதாடா, மற்றதெல்லாம் ஒதுக்கடா, வெட்டி பேச்சு வீண் பேச்சு தேவையில்லை எதுக்கடா, டிக்டாக் இல்லைனாலும் இன்ஸ்டால ரீல் உண்டு, தேர் இஸ் அ ஆப்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங், உனக்கு என்ன வேணுமோ அதையே நீ பார்த்திடு, அதில் உள்ள சந்தோஷம் வேற எங்கும் இல்லை டூட், அதிரி புதிரி மணியாச்சு இப்போ எந்திரி, தூங்கி தூங்கி விழுகாத அவசம் வெறி, சுறுசுறுப்பா பாட்ட கேளு நம்ம கச்சேரி, ஸ்ட்ரைட் தாட் ஃப்ரம் மும்பை சிட்டி ரப்பிந்தாரா, வி ஹே சில் பண்ணு மாப்பிள் சில் சில் பண்ணு, சில் பண்ணு மாப்பிள் சில் சில் பண்ணு. சூப்பர். சுடாமலே தீண்டிய தீ போலே காதல் பேசுகிறாய், இருளின் கடைசி துளிகள் காய எரிகின்றாய் தீபமாய், உன் மௌனத்திலே சோஃபியா தாய்மொழி கேட்கிறேன், உன் கண்களினால் சோஃபியா உண்மையாகிறேன். கண்ணோரம் கொட்டும் மின்னல் அசைந்தாடும் பூவில் உயிர்த்தேனாயூர, வெட்கம் அங்கும் இங்கும் ரெக்கை கட்டுதே, உன் வாசம் தாயாய் தலை கோத மனம் பூக்குதே, நெற்றி முத்தம் வைக்குதே, தீ பற்றி கொண்ட காட்டுக்குள்ளே பாடும் நீயே, நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆராரிரோ. நிலவில் காயும் வேட்டி சேலையோ நம்ம பார்த்து சோடி சேருது, சேர்த்து வச்ச காத்த துதி பாடுது சுதி சேருது, என்ன புதுதாகும் அனலாகுதே தேகோ, யாரு சொல்லி தந்து வந்தது காணா கணா வந்து கொள்ளுது, இதுக்கு பேருதான் மோட்சமா 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 உன்னை விட. சூப்பர்.
ஸோ ஐ ஹேட் அ பிளாஸ்ட் டாக்கிங் டு யூ கைஸ். ஐ திங்க் நீங்களும் இந்த செஷன் என்ஜாய் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க நினைக்கிறேன். ஸ்லாப் அப்படி சொல்லுங்க இந்த ஸ்லாப்ல தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you. Summer holidays கண்ணு கால் GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.